வணக்கம். இது மின்னம்பலம். நான் விஷால் புலிபர். 26/11/2008 இந்த ஒரு டேட்டை இந்தியாவில் இருக்கிற யாருமே மறக்க மாட்டோம். இந்தியாவினுடைய சரித்திரத்திலேயே ஒரு கருப்பு பக்கமாக பார்க்கக்கூடிய நாள் தான் இந்த 26/11/2008 10 பேர் கொண்ட ஒரு குழு இந்தியாவினுடைய வர்த்தக தலைநகரமான மும்பையில் கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட இடங்களில் மிகப்பெரிய ஒரு தாக்குதலை நடத்தியிருக்காங்க. கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்டவர்கள் அந்த தாக்குதலில் இறந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 16 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த வழக்கினுடைய சதிகாரராக இருக்கக்கூடிய தஹூத் ராணா அப்படின்றவர் அமெரிக்காவிலிருந்து இந்தியாவினுடைய என்ஐஏ மூலமாக நாடு கடத்தப்பட்டிருக்காரு. கிட்டத்தட்ட 18 நாட்கள் அவருக்கு என்ஐஏ கஸ்டடின்றது நீதிமன்றத்தால் வழங்கப்பட்டிருக்கு. இந்த வழக்கில் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு முக்கியமான சதிகாரராக இருக்கார் அப்படின்றதுக்கு இந்த வழக்கில் ராணாவுக்கு எதிராக 3 விதமான ஆதாரங்கள் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த தாக்குதலானது பாகிஸ்தானுக்கு நேரடி தொடர்பு இருக்கா அப்படின்ற கோணத்திலையும் இந்தியா தரப்புல இருந்து விசாரிக்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் அமெரிக்கா தரப்புல இந்த தாக்குதல் குறித்தான தகவலை சரியாக கொடுக்கல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டும் ஒரு பக்கம் எழுது. இதை எல்லாத்த பத்தியும் தான் இந்த காணொலியில நம்ம விரிவா பார்க்க போறோம்.